my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் அதாவது ஜனவரி 22, 2024 இந்தியாவே ஒரு விழாக்கோலம் கொண்டிருந்தது. ஆம், அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா தான் அந்த விழா. 500 வருட இந்துக்களின் கனவு திட்டம் தான் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது. இது ஒரு பிரம்மாண்ட விழா, சாதாரண விழா அல்ல. ஏனென்றால் இந்தியாவில் இது ஒரு இந்துக்களின் விழா என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு மிகப்பெரிய விழா, 120 கோடி மக்களின் ஒரு பிரம்மாண்ட விழா. ஆனால் இது ஒரு அரசியல் விழாவாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் 2024 ஏப்ரல் மாதம் நம்ம எம்பி எலெக்ஷனை எதிர்கொள்ள போறோம். இது ஒரு அரசியல் விழாவாகவும் இருக்கலாம், இந்துக்களின் மிகப்பெரிய விழாவாகவும் இருக்கலாம். அந்த அயோத்தியில் ராமர் கோயில் எதற்கு கட்டினார்கள், ஏன் கட்டினார்கள், அந்த அயோத்தியின் ராமரின் சிறப்புகள் என்ன என்பதை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அன்பு தமிழ் உறவுகளே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கடைசியா கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல அயோத்தியில் ராமர் கோயில் இதுவரை எப்படி கட்டினாங்க, அதுக்கு ஃபுல் வரலாறு பத்தி நம்ம பார்க்க போறோம். ராமாயணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதிகாசங்களில் 2, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அந்த ராமாயணத்தில் தான் அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்கிற ஒரு வரலாற்று உண்மையை அறிஞர்கள் எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த அயோத்தியில் ராமர் கோயில் பிறந்த இடமாக கருதப்படுகின்ற இடத்தில்தான் இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அயோத்தி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த ராமர் கோயிலுக்கு வரலாறு எதை பத்தி பார்த்தீங்கன்னா, 500 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது சுமார் 1500வது ஆண்டில் இந்த முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டனர். இந்தியாவை இப்படி ஆண்டுகிட்டு இருக்கும் போது இந்த பாபர் முகலாய மன்னர் பாபர் மசூதியை கட்டினார் அயோத்தியில். ஆனா அந்த பாபர் முகலாய மன்னர் கட்டுறதுக்கு முன்னாடி அது இந்துக்களின் கோயிலாக அந்த இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா மன்னன் அல்லவா, மன்னன் எதை செய்தாலும் அதை துணிந்து கேட்க மக்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே அந்த இந்துக்களின் கோயில் இருந்த இடத்திலேயே இந்த முகலாய மன்னன் பாபர் அந்த இடத்துல இந்துக்களின் கோயில்களை இடித்து பாபர் மசூதி கட்டினதாக ஒரு வரலாறு. இதுல இருந்துதான் இந்துக்களுக்கு மிகவும் கோபம். எங்களுடைய கோயிலை இடித்தல்லவா இவர்கள் பாபர் மசூதியை கட்டி இருக்கின்றார்கள், ஆகவே அது பாபர் மசூதி கட்டியாகிவிட்டது, இனி என்ன செய்வது? இதுதான் இவ்வளவு இழுபறைக்கின் காரணம். ராமர் கோயிலுக்காக இந்துக்கள் இப்படி ஒரே கற்பனையிலும் கனவுகளிலும் மிதந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் 1992ஆம் ஆண்டு கர சேவர்களால் அந்த பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைவரும் கொந்தளித்தார்கள். ஆனால் இந்துக்களுக்கு மிக சந்தோஷம்தான். ஏன்னா பாபர் மசூதியை இடித்தல்லவா கெட்டுகிறார்கள், இடித்து தரைமட்டமாக்கிய ஆட்சி அல்லவா. ஆகவே அடுத்து அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும், இதுதான் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அப்போ 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதியை இடிச்சாச்சு, கர சேவர்களால் இடிச்சு தரமட்டமாக்கியாச்சு. அப்ப இந்தியாவை அதிர்ந்தது. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடின, என்ன செய்வதென்று. உடனே உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2010 ஒரு பெரிய தீர்ப்பு சொல்லிச்சு. என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அயோத்தியில என்ன பிரச்சனைன்னா, அந்த பாபர் மசூதி இருந்த இடம் 2.77 ஏக்கர், அதாவது 2.25 ஏக்கர் நிலப்பரப்பு யாருக்கு சொந்தம்? இங்கதான் போட்டி. முஸ்லீமுக்கு வக்பு வாரியத்துக்கா இல்ல அயோத்தி ராமர் கோயிலை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்துக்களுக்கா? இங்கதான் போட்டி இருக்கு. கோர்ட்டுக்கு போகுது. 2010ஆம் வருடம்
அலகாபாத் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. என்ன உத்தரவு தெரியுமா? இந்த 2.25 ஏக்கரை சரி சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போ யார் இதை விடுவாங்க? அயோத்தியில் ராமர் கோயில் 2.25 ஏக்கர்ல கட்டணுங்கிறது இந்துக்கள் விருப்பம். ஆனால் இந்த அலகாபாத் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது? இதை சரி சமமாக பிரிக்க வேண்டும். அப்ப இது யாரும் ஒத்துக்கல. முஸ்லிம்களும் ஒத்துக்கல, இந்துக்களும் ஒத்துக்கல. உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பு போகுது, மேல்முறையீடு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முஸ்லிம்கள் வக்ஃப் வாரியத்தையும் இந்துக்கள் அந்த கட்டளை எல்லாம் கூப்பிட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சரி, அப்படியும் போகல. அப்படியும் போகாதவங்க அப்போ மேல்முறையீடு போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு நெடுங்காலமாகிறது. இந்த மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி, அன்றைய தலைமை நீதிபதி ரன்ஷன் சோஹோய், அடுத்த நீதிபதிகள் எஸ்.ஏ. தாப்டே, இன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், அசோக் பூஷன், எஸ்.ஏ. நாசிர் ஆகிய 5 நீதிபதிகள் இதில் இருக்காங்க. இந்த 5 பேரும் சேர்ந்துதான் இந்த அயோத்தியில் இந்த ராமர் கோயிலுக்கான கட்டப்பட வேண்டிய இடத்தை யாருக்கு என்று நிர்ணயிப்பதில் உத்தரவு பிறப்பித்ததில் முதலிடம். ஆக இந்த 5 பேரும் தான் நீதிபதிகள். இவர்கள் என்ன சொன்னாலும் அது தெய்வ வாக்குத்தான். இந்த இடம் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு ஏற்ற இடமில்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது பாபர் மசூதி இருந்த இடம்தான் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உச்ச நீதிமன்றம், இதற்கு பிறகு வேற கோர்ட் இல்லை. ஆக இந்த 5 பேரும் தீர்ப்பு என்னைக்கு வருதுன்னா 2010 அலகாபாத் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது இல்லையா, சரி சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இதை ஏற்காத மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கின்றனர். இந்த உச்ச நீதிமன்றம் என்னைக்கு தீர்ப்பு வழங்கிச்சுன்னா 2019 நவம்பர் 9, அதாவது சனிக்கிழமை. பொதுவாக நீதிமன்றங்கள் சனிக்கிழமைகள் தீர்ப்பு வழங்காது. மிகப்பெரிய தீர்ப்புகள், ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும், அப்படி இருக்கிற தீர்ப்புகளை தான் சனிக்கிழமை வழங்கும். ஆனா இப்படி இந்த அயோத்தியா வழக்குங்கிறது மிகவும் வரலாற்று பிரசித்தி பெற்றது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சமயம் சார்ந்தது, ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உத்தரவு. எந்த மதத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை தான் பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் நினைத்து கொண்டே இருக்கின்றனர். அதாவது 2019 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய இந்திய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உத்தரவு. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன உத்தரவு தெரியுமா? அயோத்தியில் ராமர் பிறந்ததாக அந்த 2.5 ஏக்கர் இந்துக்களுக்கு தான் சொந்தம். பாபர் மசூதியை பக்கத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் பக்கத்தில் 5 ஏக்கர் மத்திய அரசு முஸ்லிம்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உத்தரவு. இந்த உத்தரவின்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டனர். முஸ்லிம்களுக்கு 5 ஏக்கர் கிடைக்கிறது, இந்துக்களுக்கு தான் ஏற்கனவே இந்து கோயில் இருந்ததாக கருதப்படுகின்ற அயோத்தியிலும் தனக்கு இடம் கிடைக்கிறது. அப்பொழுது இது இரட்டிப்பு சந்தோஷம் தானே என்று 2 பேரும் ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கு அன்றோடு முடிவடைகிறது. எல்லாரும் மனதாக பாராட்டுகிறார்கள். இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி தான், உத்தரவு தான். ஏனென்றால் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அதன்படி உத்தரவின்படி ஒரு இந்துக்களுக்கான அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு அறக்கட்டளை நிறுவப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் அடிக்கல் நாட்டப்படுகிறது. அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த 4 வருடங்களாக இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நாட்டில் உள்ள 85% இந்துக்கள், அதாவது 120 கோடி மக்கள் டொனேட் பண்றாங்க,
இந்த ராமர் கோயிலை கட்டுவதற்கு அயோத்தியில் 500 ஆண்டு கால கனவல்லவா இந்துக்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். 2024 எந்த இந்துக்களாலும் மறக்க முடியாத வருடம். ஏனென்றால் ஜனவரி 22 நேற்று இந்துக்களுக்கான ஒரு புனித ஸ்தலமாக மாறிவிட்டது அயோத்தி மாநகரம். இந்த அயோத்தி மாநகரத்தில் தான் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா. எவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கக்கூடும். மதம் என்பது ஒரு சக்தி. ராமர் அயோத்தியில் பிறந்தார் என்பது ராமாயணம் கூறுகிறது. ஆக கும்பாபிஷேக விழாவும் நேற்று முடிவடைந்து விட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவுக்காக மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. 6 நாள் லீவ், 2:30 மணிக்கு மேல லீவ். நிறைய மாநிலங்கள், அதாவது திரிபுரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கோவா, ஹரியானா, ஒடிஷா, ஆசாம், ஹரியானா, இந்த மாதிரிப்பட்ட நிறைய மாநிலங்கள் லீவை விட்டுட்டாங்க. என்றால் இந்துக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லவா, இந்துக்களுக்கான கோயில் அல்லவா, கண்டிப்பாக லீவ் விட்டுத்தான் ஆக வேண்டும். இது ஒரு கொண்டாட்டத்தின் நாள் கூட என்று சொல்லலாம். எப்படி கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸும், எப்படி முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் புனித பண்டிகை பக்ரீத்தோ, இந்துக்களுக்கு தீபாவளி, இதே போல இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டின நாளும் என்றுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு சந்தோஷமான நாள். ஆக இந்த கோயிலுக்கு சிறப்பு அம்சங்களை நம்ம பத்தி பார்க்க போறோம். இந்த கோயிலை பத்தி பார்த்தோம்னா, இந்த கோயில் 360 அடி நீளமா இருக்கு. 360 அடி நீளம், 251 அடி அகலமா இருக்கு. இந்த கோயிலுக்கு உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 161 அடி உயரம். எவ்வளவு பெரியது. இந்த ராமர் கோயில்ல 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஆனா இதுல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை ஒரு ஃப்ளோர்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அதான் இது ஒரு அரசியல் விழா. கோயில் இதுவரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடியல. ஏனென்றால் பிரதமர் மோடி என்பவர் இந்துக்களை கவர்ச்சியாக இழுப்பவர். எல்லா தரம் மக்களையும் கவர்ச்சியால், தன்னுடைய பேச்சாற்றலாலும் தன்னுடைய மத கோட்பாடாலும் தனது கட்சிக்கு நேராக இழுப்பவர் தான் பிரதமர் மோடி. அது மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. பிரதமர் மோடிக்கு அந்த ஸ்டைல் தான், அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் நல்லது செய்ய வேண்டும், எல்லா மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். இந்தியாவில் 85% இந்துக்கள் தான். இவர் டாக்ஸ் கொடுக்குறாரு. டாக்ஸ் எல்லாம் மேக்சிமம் பே பண்றது இந்துக்கள் தான். அதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியர்கள் எல்லாம் ஒருவர் தான். We are proud. We are Indians. ஆனால் மேக்சிமம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க, டாக்ஸா. ஆனால் பிரதமர் மோடி அவங்களுக்கு தான் நிறைய டாக்ஸும் கொடுக்குறாரு. இதெல்லாம் சிரிப்பு வருது. ஆனால் அவர்கள் தான் மோடியை பின்பற்றுகிறார்கள். அதிலும் மிகப்பெரிய சிரிப்பு வருகிறது. ஆக பிரதமர் மோடி அவர்களே, இந்த வீடியோ மூலம் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், நீட்டை அடியோடு ஒழியுங்கள். நீட் என்பது ஏழை மாணவனுக்கு சொந்தம் கொண்ட முடியாது. ஏழை மாணவனுக்கு நீட் மூலமாக என்ன கிடைக்காது? MBBS அட்மிஷன் கிடைக்காது. மாறாக பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கும். பணக்காரர்களுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நீட். அதை உடனே மாற்றுங்க. இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறது 85% உங்கள் மதத்தை சார்ந்த மக்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் மதம் என் மதம் என்று நான் பிரித்தாள விரும்பவில்லை. எல்லாம் நாம் தான். நீங்கள் தான் இந்த மதம் அந்த மதம், இந்த OBC அந்த BC என்று பிரித்து சர்டிபிகேட் தருகிற அரசாங்கங்கள் தான். ஆக 3 ஃப்ளோரும் முடியல. இது ஒரு அரசியல் விழாவாகத்தான் இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்றால் 2024 எலெக்ஷன் வருது, MP எலெக்ஷன். இந்த ராமர் கோயிலை கட்டினா, ஏன்னா எல்லாமே எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க, மோடிஜி வாழ்க என்று. அதுக்கு காரணம் இருக்கு.
இந்துக்களின் கனவு திட்டமான கனவு கோயிலான அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு கொண்டாட்டம் தானே. ஆகவே அதனால எலெக்ஷன் கண்டிப்பா வின் பண்ணுவார். 400 சீட்டுக்கு மேல அவர் ஆக்குபை பண்ணுவாருங்கிறதா ஒரு ப்ரிடிக்ஷன். எது நடந்தாலும் மோடி அவர்களே, நீங்கள் டாக்ஸ்ல இந்த நீட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் குறைச்சு மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த 22ஆம் தேதி நேற்றைய தினம் விஐபிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. விஐபிஸ் மட்டும்தான் வரணும், வேற பொதுமக்கள் எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு மோடியே ஒரு பேட்டியில கொடுத்திருந்தார். பொதுமக்கள் எல்லாம் 23ஆம் தேதியில இருந்துதான் ராமர் கோயிலுக்கு வழிபட வர வேண்டும். அது ஒரு கூட்டத்தை தவிர்ப்பதற்கும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்குமான ஒரு யுக்தி. அது வரவேற்கப்படத்தக்கது. ஆகவே இந்த கோயிலை எப்படி கட்டியிருக்காங்கன்னா நாகரா கட்டடக்கலை நுட்பத்தில் கட்டியிருக்காங்க. இந்த ராமர் கோயிலை நாகரா கட்டடக்கலை நுட்பத்தில் கட்டியிருக்காங்க. இது ஒரு 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய டெக்னாலஜி இன்னோவேஷன் சொல்லலாம். இந்த ராமர் கோயில்ல கருவறைன்னு ஒன்று இருக்குது. எல்லா இந்து கோயில்களிலும் ஒரு கருவறைன்னு ஒன்று இருக்கும். இந்த கருவறையில மொத்தம் 3 சிலைகள் சேகரிக்கப்பட்டு அதுல 5 வயது குழந்தையான ராமர் சிலையை தான் அங்க வச்சிருக்காங்க. அதுதான் கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை எல்லாம் பண்ணாரு நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள். அதற்காக அவர் 11 நாள் விரதம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய ஆகம விதிப்படி நடந்தேறிவிட்டது. ஆகவே இந்த சிலைக்கு பேரதான் ராம் லல்லா சிலை என்று அழைக்கின்றோம். குழந்தை வடிவ ராமர் சிலை, சிரிப்பு புன் சிரிப்போடு இருக்கின்ற ராமர் சிலை. இந்த ராமர் யாருக்கு அவதாரம்னா விஷ்ணுவுக்கு அவதாரமாகத்தான் இருக்காருங்கிறது ராமாயணம் சொல்லுகின்றது. ஆக இந்த ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவின் 10 அவதார வடிவங்கள் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியத்துவம். ஆக இந்த சிலைக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி தினத்துல ஒளி வீசுமா, சூரிய ஒளி வீசுமா. சூரிய ஒளி வீசுற அளவுக்கு அந்த கோபுரத்தையும் அந்த கட்டிடத்தையும் கோயிலையும் கட்டியிருக்காங்க. அது சிறப்பு அம்சம். இதெல்லாம் தான் நேற்றைக்கு கட்டின நம்முடைய அயோத்தியில் ராமர் கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள். ஆனா இதுக்கு வேற ஹிஸ்டரி நிறைய இருக்கு. ஆக நேற்று அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டது. அப்ப யாரும் வெளியிலிருந்து யாரும் உள்ள வரக்கூடாது, ராம பக்தர்களை மாத்திரம்தான் உள்ள விடணும். அதனால ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். 1 லட்சத்துக்கு மேலான போலீஸ், உத்தரப்பிரதேச போலீஸ், வேற பக்தர்கள் கூட்டம் அலை மோத விடக்கூடாது, எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று அயோத்திக்குள்ள ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யாராவது ஏதாவது கொண்டு வராங்களா, வெடிக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு வராங்களா, சிசிடிவி, ஃபுல் சிசிடிவி அப்ரோச் இருந்துச்சு. ஆக இதெல்லாம் திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கும்பாபிஷேகத்தை அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்துக்களுக்காக அழகாக பெரிய ஒரு விழா எடுத்து கொண்டாடி முடித்துள்ளது. ஆக இந்துக்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான நாள் தான். ஆக இனி வருகின்ற காலத்திலே இது எப்படி இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டின இந்த கும்பாபிஷேக விழா எப்படி வருகின்ற 2024 தேர்தலில் எதிரொலிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.